வாசிங்களா? மார்க்கு சுவிசேஷம் சீக்கிரமா வாசித்துங்க. 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கரெக்டா 12 முடிச்சிடுறேன். 11ஆம் அதிகாரம். சேர்ந்து எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். ஸ்தோத்திரம். அந்த கழுதனுடைய அந்த குணாதிசயம் பாருங்க. தம்பி திரு அவர்கள் சொல்லும் போது, தாழ்மையாய் இயேசுவானவர் அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி அவ்வளவு தாழ்மையாய், எவ்வளவு மிருகஜீவன் இருக்குது. குதிரையில வந்திருக்கலாம், யானையில வந்திருக்கலாம் இல்லையா? ஆமா. ஆனா இந்த இயேசுநாதர் அந்த கழுதையை தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை, ஃப்ரெஷ். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா தேவ சமூகத்துக்கு போயிடணும். ஆமென். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்க கத்துக்கணும். எப்பவுமே கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். ஆமென். அல்லேலூயா. மனுஷனுடைய முகத்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னால தேவனுடைய முகத்தை பார்க்க கத்துக்கணும். காலையில எழுந்த உடனே போய் முட்டி போட்டு வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி அவனுடைய முகத்தை தரிசித்துட்டு அவரை துதிச்சுட்டு பாடிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஏஞ்சி வரணும். காலையில தூக்கி எழுந்த உடனே முதல்ல தேவனுக்கு முதலிடம். ஆமென். ஃப்ரெஷ்ஷா அவனுடைய சமூகத்தில் நம்ம வரணும். அது ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். ஆமென். இனி வருகிற காலத்துல அப்படி செய்வீங்களா? காலையில தூங்கி எழுந்த உடனே என்ன செய்யணும்? சின்ன ஒரு பாட்டு பாடு, ஒரு வேத வாசத்தை முட்டி போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த நாளை துவங்கணும். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த கழுதை எங்க இருக்குது? காண்பீர்கள். அழைத்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆண்டவருக்கு சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். பக்கத்துல பார்த்து நீங்க ஆண்டவருக்கு வேணும் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு வேணும். ஆமா. அல்லேலூயா. இங்க வருகிற உங்கள் ஒவ்வொருடைய முகத்தை பார்த்து சொல்கிறேன். தம்பி, தங்கச்சி, அண்ணா, அக்கா, அம்மா, ஐயா, நீங்க ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்றது ரெண்டாவது விஷயம். நீங்க யாருக்கு வேணும்? நீங்க ஆண்டவருக்கு வேணும். அவரை சுமப்பதற்கு வேணும். அல்லேலூயா. இயேசுவை சுமப்பதற்கு நீங்க வேணும். அவருடைய ஊழியத்தை செய்ய நீங்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க வேணும். அவருக்கு ஆராதனை செய்யறதுக்கு நீங்க வேணும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வேணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஆமா. அல்லேலூயா. இனி வருகிற காலத்துல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆண்டவருக்கு வேணும். அப்படி தூங்கி எழுந்தும் போதே அப்படி ஒரு எண்ணத்தோட ஏஞ்சிக்கணும்னா எந்த தடையும் வராது. தடையா வந்தாலும் நம்ம அதை மீறி நம்ம வருவோம். ஏன்னா நம்ம யாருக்கு வேணும்? ஒருவேளை இயேசு வந்துட்டாருன்னா நம்ம இப்படியே போயிடலாம் பரலோகத்துக்கு, இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு வேணும்ன்றவங்கள சில கட்டுகள் நம்மை கட்டி வைக்கும்.
இந்த கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கும். ஏதோ ஒரு கட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரணும் தான் நினைக்கிறோம், ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஐயோ நாளைக்கு காலையில் ஆராதனை ஓடணும் செய்யணும்னா நிறைய தடைகள், நிறைய கட்டுகள், நிறைய பிரச்சனைகள். அன்னைக்குதான் ஓட்டி பார்க்க சொல்லுவாங்க, அன்னைக்குதான் வேலை விடுவாங்க, அன்னைக்குதான் ஏதாவது ஒண்ணு வந்துடும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும். நம்ம ஆண்டவருக்கு வாழ விடாத மாதிரி, ஜெபிக்க விடாத மாதிரி, வேதம் வாசிக்க விடாத மாதிரி நிறைய தடைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் அவிழ்க்கும்படியாய் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீங்க போங்க, போய் அவிழுங்க. யாராவது ஏன் இத அவுக்குறீங்க, ஏன் இந்த கட்டை அவுக்குறீங்க அப்படின்னு யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அதான் அவருக்கு தான் முதலிடம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இது ஆண்டவருக்கு. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு தான், வேற யாருக்கா கிடையாது. சொல்லிடணும். நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு யாராவது கெஸ்ட் போன் பண்ணி சொன்னா கூட என்ன செய்யணும்? ஐயோ அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, தயவுசெய்து வந்துடாதீங்க, மற்ற நாட்கள்ல வா அப்படி சொல்ல பழகிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்களுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம சர்ச்சுக்கு போகணுன்றது அவங்களுக்கு தெரியாது இல்ல. அவருக்கு தான் முதலிடம். கொடுத்து பாருங்க. ஆமென். காசு பணம் கொடுக்கறது ரெண்டாவது விஷயம், அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. ஆமென், அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி. இது நான் சொல்லல, இயேசுநாதர் சொன்னது. அல்லேலூயா, ஆமென். எந்த அளவினால் கொடுக்குறீங்களோ அந்த அளவினால், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ, முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அவ்வளவுக்கு ஆண்டவர் செய்வார். நமக்கு அமுக்கி கொடுப்பாரு, குலுக்கி கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமா, சரிந்து விழும்படி கொடுப்பாருன்னா என்ன அர்த்தம் பாருங்க? அது யோசித்து பாருங்க கொஞ்ச நேரம் உட்காந்து. சரிந்து விழும்படி கொடுப்பாராமா. போத ஆண்டவரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொடுப்பாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தை யாரும் சொன்னதே கிடையாது. கொடுப்பான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நான் கொடுப்பேன்னு அவ்வளவு அழகா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நம்ம பதிலிடம் கொடுக்க வேணும். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் என்ன ஆச்சு பாருங்க, வந்தாங்க என்று சொல்லுங்கள். போய் பாருங்க, அந்த குட்டி எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு அந்த குட்டி? இந்த பக்கம் ஒரு வழி, இந்த பக்கம் ஒரு வழி, நடுவுல நின்று எந்த வழியில போகுதுன்னு தெரியாம நின்னது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதலை கொல்லி எறும்பு பாத்துக்கிறீங்களா? ரெண்டு தலை இருக்கும். கட்டெரும்பு, கட்டெரும்புக்கு நிறைய நான் பார்த்துருக்கிறேன். கட்டெரும்புக்கு ரெண்டு தலை இருக்கும் பார்த்தீங்களா? அவங்க ஒரு தலை இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு தலை அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படியே நின்று இருக்கோம். அது ஏன்னா இந்த தலையில ரெண்டு கண்ணு இருக்குது, அந்த தலையிலயும் ரெண்டு கண்ணு இருக்குது. இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா இப்படி முழிச்சு நின்று இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி இந்த கழுதை இரு சந்தி வீதியில, ஆமா ரெண்டு, ஆமா ரெண்டு ரெண்டு. நமக்கு ஒன்னே ஒன்றுதான் நம்முடைய இருதயம், அது இயேசுவுக்கு மாத்திரம்தான். உலகத்துக்கு இல்ல, பிசாசுக்கு இல்ல, உலகத்தின் காரியங்களுக்கு அல்ல. ஆண்டவருக்கு மட்டும்தான் முதலிடம். ஆமென். ஒரே மனசு. ஆண்டவர் எதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு? ஒரே மனசு. மனசு மனசு ரெண்டு மனசு இருக்கக்கூடாது, ஒரே மனசு. ஆமென், அல்லேலூயா. அதுதான் முழு மனசு. அதுதான் என்ன மனசு?
அரை மனசு இல்ல, என்ன மனசு? முழு மனசு. ஆமென். நம்ம அறக்குறை கிடையாது, முழுமையானவர்கள். அல்லேலூயா. சில பதார்த்தம் பார்த்தீங்கன்னா வெந்ததும் வேவாத்தமா இருக்கும். ஆண்டவர் நமக்கு சொல்ற நல்லா ஆமா. ஆமென். திருப்பி போடாத அப்பமா நம்ம இருக்க. ஆமா. சோ அப்பம் ரெண்டு பக்கமும் விதமா வெந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். ஓசியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பமா இருக்கிறான் அப்படின்னு. அப்ப ஒரே பக்கம் தீஞ்சிருது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மிதமானவர்களா நம்ம நடுநிலை உள்ளவர்களா இருக்குவோம். அல்லேலூயா. வலது பக்கமும் சாஞ்சிடக்கூடாது, இடது பக்கமா சாஞ்சிடக்கூடாது, ஒரே நிலையாக ஆண்டவராய் இயேசுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேணும். ஆமென். அப்புறம் சிலர் அதன் மேலே ஆமா அதனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் அப்படிதான் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இருக்கிற கழுதைகள்லாம் ட்ரெஸ் போட்டுச்சுன்னா எப்படி திரும்ப பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசுவானவர் உங்களை என்னையும் உடுத்தி பார்க்கிறாரு, அழகு பார்க்கிறாரு. ஆமென். கலர் கலரான உடைகளை நமக்கு அணிவிக்கிறாரு, நமக்கு கொடுக்கிறாரு, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே எது சொல்லுது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. ஆமா. சோ நீங்களும் நானும் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்வோம். கண்களிலே பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், உடையிலே பரிசுத்தம். நம்முடைய எல்லா ஆக்டிவிட்டிஸிலும் ஆண்டவர் நம்மை என்ன எதிர்பார்க்கிறாரு? பரிசுத்த அலங்காரத்தை எதிர்பார்க்கிறார். நீதியின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்துவிக்கிறாரு. அல்லேலூயா. வஸ்திரங்களை போட்டார்கள், அதன் மேல் இயேசு, அதன் மேல் சொல்லுங்க, இயேசு அதன் மேல். ஆமா, வேதம் சொல்லுது எபேசு நிருபத்துல, எபேசு நிருபம் அது மட்டும் வசனங்க 6ஆம் அதிகாரம், எபேசு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, அடிக்கடி நான் சொல்றேன். அவர் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்கும் உள்ளும். அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? என் மேலே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்கு உள்ளே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென். அப்போ இயேசுவை நாம் சுமக்கிறவர்கள், இயேசுவை சுமக்கிற ஆமா விசுவாசிகள், இயேசுவை சுமக்கிற ஆமா மனிதன், இயேசுவை சுமக்கிற மனுஷி. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர், உலகத்தில் நிறைய வாகனம் இருக்குது, இந்த கழுத வாகனத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலக ஜனங்கள் சொல்லுவாங்க இந்த கழுத அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய வீட்டுங்கள்ல கழுத போட்டாவ மாட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? கழுத போட்டாவ மாட்டிருப்பாங்க. சில கடைகள்ல கழுத போட்டு கேட்டா யோகம். என்னது? அல்லேலூயா. கழுதைக்கு யோகம் அப்படின்னு பேரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய யோகம் அடிச்சது? இயேசுநாதர் யாருன்றதுனால. அல்லேலூயா. அந்த கழுதைக்கே அவ்வளவு பெரிய யோகம் இருக்கணும்னா அதை பார்க்க விசேஷத்துள்ளாகி நமக்கு எவ்வளவு பெருசா இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை தருகிற இயேசுவானவர் என் மேலே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார்,
எமக்கு உள்ளே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என் மேல இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஏசுநாதர் மேல ஏறி உட்கார்ந்த உடனே சுத்திலும் எல்லாம் எல்லாம் கொண்டாந்து கழுதிக்கு முன்னால போடுறாங்க பாருங்க. சாப்பாடு இலவசமாக கிடைக்குது. அல்லேலூயா. இயேசுவ சுமக்க ஆரம்பிச்சா எல்லாமே இலவசம். ஆமென். அல்லேலூயா. இது கழுத காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. உலகத்துல நம்ம இயேசுவை சுமந்து கொண்டு இருந்தால் எல்லாமே நமக்கு A to Z எல்லாம் நமக்கு ஃப்ரீ. ஆமென். கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு செலவாகுதோ அந்த செலவெல்லாம் அற்புதமா வரும். ஆமென். அற்புதமா எவ்வளவு வருதோ அப்படியே செலவாயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அண்ணனிய 4 பாடுக்கு அண்ணனிய காரியம் போதும்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்படிதான் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். ராஜ்யத்தையும் தேடுங்கள், கொடுக்கப்படும். நாளைக்காக. அப்போ கழுதையை பார்த்து, கழுதையே நீ ஏசுநாதரை சுமக்கிறதுனால நீ என்ன செய்யாத, நாளைக்காக நாளைக்காக இன்னைக்கே கவலைப்படாத. ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்குரியதே இன்னைக்கே தேவன் தருவார், நாளைக்குரியதே நாளைக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. அதனால உட்கார்ந்து நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையதுக்காக. அடையப்போ நாளைக்கு எப்படிடா இவங்களை போசிக்க போறாங்க. நாளைய தினம் தான் கவலைப்படணுமா, நம்ம கவலைப்படக்கூடாதான். அல்லேலூயா. இதுல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசனங்கள்லாம் அப்படியே படிக்கும் போது அவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்குங்க. டெய்லி பைபிள் படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்தந்த நாளுக்கு அந்தந்த நாளுக்கு பாடு பாடு. இந்த ஒரு மனம் போதும் என்ற ஒரு மனம் நமக்கு இருந்தோம்னாலுமே நமக்குள்ள விசுவாசம் அதிகமாகும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஜனங்க ஓடி ஆடி அலைஞ்சு திரிஞ்சு என்ன பாடுபடுறாங்க உலகத்துல மக்கள். எதுக்காக இப்படி ஓடுறாங்க, எதுக்காக இப்படி முந்தி அடிச்சுக்கிட்டு அந்த ரோட்ல போய் நின்று பாருங்க. பைபாஸ்ல என்னமா ஓட்டம் ஓடுது. இப்படி ஒரு கூட்டம் ஓடுது, அப்படி ஒரு கூட்டம் அங்கிருந்து வருது இல்லையா? அப்படி கொஞ்ச நேரம் நின்று பார்த்தா எதுக்குதான் இப்படி ஓடுறாங்க, எதுக்குதான் இப்படி ஓடி வர்றாங்க இல்லையா? நமக்கே ஒன்றும் புரியல. என்ன பண்றது? ஸ்தோத்திரம். ஆனா நமக்கு ஒரு நல்ல ஒரு மனச தெய்வம் கொடுத்திருக்கார். போதும் என்ற மனதோடு, போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன். படிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஹல்லேலூயா. டக்குன்னு எடுங்க. எவ்வளவு நேரம் மணி? என்ன? 6 மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். என்ன மிகுந்த ஆதாயம்னா? ஆதாயம்னா என்ன? அப்ப எது மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும்? இதுதான் நமக்கு நல்ல வரவை கொடுக்கும். வரவை கொடுக்கும். செலவை விட வரவை நமக்கு அதிகமாய் பெருக்கி கொடுக்கக்கூடியது எது தெரியுமா? போதும் என்ற இந்த மனதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார், கிருபையாய் தந்திருக்கார், இலவசமா கொடுத்திருக்கார். அல்லேலூயா.
ஆமென். சோ இந்த கழுதைக்கு மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இந்த கழுதின் மேலே இயேசு உட்கார்ந்து அதை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆடுகளுக்கு மட்டும் இயேசு நல்ல மேய்ப்பன் அல்ல, இந்த கழுதைக்கும் இயேசு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? இருந்த இடத்துல அப்படியே எழுந்து நாம்